மாநிலத்தை பொறுத்த வரையில் கவர்னர் வந்து அந்த டிஸ்கிரிஷன் ரிமூவ் பண்ணாடுறாங்க. அவர் கிடையாது, அவர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். என்ன ஒன்றே ஒன்று பண்ணலாம், அவர் ஆலோசனை சொல்லலாம். அப்பா இந்த பிரிவை மாற்றலையா அப்படின்ட்டு அந்த ஆலோசனையை சொன்னால் சட்டசபை அதை பரிசீலித்து ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்து மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணலாம். மீண்டும் பண்ணால் கவர்னருக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, ஒப்புதல் கொடுக்கணும். எதுக்கு? மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய பொருள். எது மாநில பட்டியலில் இருக்கு? யூனிவர்சிட்டி. இன்னைக்கு பல்கலைக்கழகம் மாநில பட்டியலில் இருக்கு. கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே கவர்னரை சான்சலரா போடுன்னு எங்கேயும் சொல்லலை. நம்ம இருக்கோம் பாருங்க, யாரு? தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், ஒவ்வொருவரும் அவன் தலை கொள்ளி வச்சுக்கிட்டான். யார? கவர்னரை சான்சலரா எல்லாரும் போட்டான். யார் போட்டது? நம்முடைய முந்தைய அரசுகள். அது கேரளா எல்லாரையும். யார் இன்னைக்கு வீராப்பு பேசுறாங்கல்ல, எல்லாருமே கேட்குற கேள்வி நம்ம. அப்போ அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு சான்சலர் RN ரவி கிட்ட கொடுத்தது யாரு? நாம. இப்போ போட்டிருக்கோம் பாருங்க, அதில் கூட அவரை சான்சலராக இருந்து நீக்கவில்லை. அதையும் புரிஞ்சுங்க. அப்போ கவர்னர் என்ன பண்ணலாம்? அப்போ வெள்ளக்கார ஆட்சியில் 1919 அவருக்கு டிஸ்கிரிஷன், சுய உரிமை அவருக்கு. அதாவது அவர் நினைச்சா இங்க இருக்கக்கூடிய நீதி கட்சி ஆட்சியோ காங்கிரஸோ போடுற சட்டத்தை, அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சப்ஜெக்ட்ல போடுற சட்டத்தை ஒப்புதல் தருவாரு, இல்லை பேசாம உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாரு, மாட்டம்பாரு, என்ன ஒன்னாலும் சொல்லலாம். அதுதான் அப்போ இருந்த நிலைமை. இப்போ கான்ஸ்டியூஷன் வரும்போதுங்க, இதான் இந்த முக்கியமானது. கான்ஸ்டியூஷன் வரும்போது இங்க மாநிலங்களுக்கு உரிமையே இல்லை என்றாலும் இப்போ கவர்னர் என்ற பதவி இருக்கு பாருங்க, இந்த கவர்னர் என்ற பதவி தொடருகிறது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில கவர்னரை வேண்டான்றதெல்லாம் இல்லை, கவர்னரை எப்படி நியமிக்கணும் தான் வருது. 3 விதமான விவாதம் நடக்குது. ஒன்று, அவருக்கும் தேர்தல் மூலமா நடத்தலாம். அப்புறம் இல்லை தேர்தல் மூலமா நடத்தினா சரிபட்டு வராது. ஏன்? கவர்னர் தமிழ்நாடு முழுக்க அல்லது ஆந்திரா முழுக்க, கர்நாடகா முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். இங்க இருக்கக்கூடிய முதல்வர் அவர்தான் அதிகார மையம், அவர்தான் மெஜாரிட்டி கட்சியினுடைய தலைவர். அவர் ஒரு கான்ஸ்டியூன்சியில் குளத்தூர்ல நின்று ஜெயிப்பார், இல்ல சைதாப்பேட்டையில் நின்று ஜெயிப்பார். அப்போ கவர்னருக்கு அப்படி வேண்டாம். அப்புறம் என்ன? மாநில அந்த அரசு ஒரு பேனல் கொடுக்கும், 4 பேரை கொடுப்பாங்க, 3 பேர் கொடுப்பாங்க, அதிலிருந்து ஒருவரை நியமிக்கணும். அதையும் பண்ணல. டெல்லியில் இருந்து இப்படி நியமிக்கக்கூடியதைத்தான் அரசமைப்பு சட்டம் செய்யுது. அப்படின்னா என்ன? லண்டனுக்கு பதிலாக இப்ப டெல்லி வருது. இதை முதல்ல ஒழிக்காம எப்படி மாநிலத்துக்கு தன்னாட்சி கிடைக்கும்? அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்த மக்கள் அதிகாரத்திற்கு என்னுடைய வாழ்த்துகள். இப்போ தோழர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் ரொம்ப என்ன கேட்டால் ரொம்ப என்ன சொல்கிற சாஃப்டாக தான் பேசிட்டு போயிருக்காரு. ரொம்ப சாஃப்டாக பேசிட்டு போயிருக்காரு. என்னுடைய கருத்து, ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு அல்ல, தடுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அடுத்து நம்மளோட எல்லாம் அம்மனமாக தான் நிற்கணும். என்னை கேட்டால் ஒன்றிய அதிகார குவிப்பை தகர்த்திடு அப்படின்னு. ஏன்னா இந்த அதிகார குவியல் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நமக்கு அடிப்படையில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, நான் சின்னதை கையில் வச்சுருக்கேன் பாருங்க, பைபிள் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பைபிள் இல்லை, கான்ஸ்டியூஷன். இது இந்திய அரசமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நம்ம அதிகாரத்தை தீர்மானிக்கிறது. அதில் 1950 வந்த சட்டத்திலேயே கிட்டத்தட்ட மாநிலங்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை. மாநிலன்றதே அங்கீகரிக்கலைங்க. முதல்ல மாநிலத்துக்கு அதிகாரன்றது அப்புறம் தானே. தயவு செய்து 1950 ஆண்டு அரசமைப்பு சட்டத்தில் இந்த மாநிலம் இருக்குல்ல, தேசிய இனம், மொழிவாரி மாநிலம் என்பது எங்கே இருக்கிறது? இங்கே சில வக்கீல்கள்லாம் கூட இருக்காங்க, அவங்கள கேட்குறேன், எங்கே இருக்கு? பார்ட் ஏ ஸ்டேட்டு, பார்ட் பி ஸ்டேட்டு அப்படிலாம் தான் இருந்தே தவிர நிர்வாக வசதிக்காக அதை பிரிச்சுக்கிட்டாங்க. என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம்
ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வருது, இந்த தேசிய இனங்களின் எழுச்சி வருது, இங்கே பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருக்கார் ஆந்திராவுக்காக, அப்படியெல்லாம் வந்ததனுடைய விளைவு ஒரு கமிட்டியை போடுறாங்க. அப்புறம் தான் வருதே தவிர இன்றும் கூட கான்ஸ்டிடியூஷனில் வந்து தேசிய இனங்களின் உரிமை அல்லது மாநிலங்களின் உரிமை என்பதெல்லாம் இல்லை. அதான் நான் சொன்னேன், கூட்டாட்சி என்பதே ஒரு ஏமாற்றம். இது அதான் சொல்கிறாங்கல்ல, அரை கூட்டாட்சி அப்படி அது கூட இல்லை, ஒற்றை ஆட்சி தான் என்ன கேட்டால். இப்போ நீங்கள் நம்ம இப்போ ஒற்றை இந்தியா, ஒரே கலாச்சாரம், ஒரே கான்ஸ்டியூஷன் தாங்க சொல்லுது என்ன கேட்டால். கான்ஸ்டியூஷனில் இப்போ சொல்கிறாரு மொழி எவ்வளோ தோழர் பேசிட்டு போனார். இப்போ பார்ட் 17 ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? இந்திய பார்ட் 17 இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 343 343 351 வரையில் தெளிவாக சொல்லுது, இந்தி தான் இந்தியாவுக்கு மொழின்னுதுங்க. அதை தான் எல்லா இடங்கள்லையும் அதை உட்கார வைக்கணுன்றாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசம், சாதி வித்தியாசம், அதே மாதிரி மொழியும் அனைத்து மொழியும் சமம் இல்லை என்று கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அப்புறம் எப்படி இந்தியை திணிக்காத என்ன? இந்தி திணிக்கிறான். இன்னைக்கு 50% பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள். தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம தோழர்களில் கூட கொஞ்சம் வசதியாக இருந்தால் அந்த பிள்ளைங்கள்லாம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கும். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இந்தி கட்டாயம். அப்போ என்ன, பள்ளிக்கூடத்திலே வந்தாச்சு. அப்போ அதனால் இன்னைக்கு அந்த மாநிலத்தை பற்றி சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. 1952 கான்ஸ்டியூஷன் வருது. 26/1/1950 முதல் இந்த அரசமைப்பு சட்டம் வருகிறது. சுதந்திரம் பெற்றது 15 ஆகஸ்ட் 1947. 48 ஜனவரியில் மகாத்மா காந்தி இறந்தார் அல்ல, படுகொலை செய்யப்பட்டார். இறந்தார்ன்றது போய் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கான்ஸ்டியூஷன் வரும்போது அவர் இல்லை. இந்த கான்ஸ்டிடியூஷன் தயாரிப்பு இருக்கு பாருங்க, அது நடக்கும்போதே கிட்டத்தட்ட அவருக்கு இல்லை. அந்த தயாரிப்பிலேயே அதுக்கிடையிலேயே கூட இறந்து விடுகிறார். ஏன்னு அங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ அதனால் மகாத்மா காந்தியை நோக்கி நம் கேள்வி கேட்பதற்கே இந்த கெட்ட ஒன்றும் இல்லை. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, குறைபாடே கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதை புரிஞ்சிக்கணுன்றதுக்கு தான். அதை நம்மளாம் தீர்மானம் போடுறோம். ராஜமன்னார் தீர்மானம் போட்டோம், இப்போ ஒரு கமிட்டி போட்டு தீர்மானம் போட்டோம். என்னங்க புரியும்? நான் போடக்கூடாதுன்னு சொல்ல, போடுங்க, இது நிர்பந்தம் இருக்கும். ஆனால் அரசமைப்பு சட்டத்திலே உரிய திருத்தம் கொண்டு வந்தால் உரிய சாத்தியம். திருத்தம் கொண்டு வர முடியுமா? சாத்தியமா? பெரியார் அன்னைக்கே சொன்னார் சாத்தியம் இல்லைன்னு கொளுத்தினார். அரசமைப்பு சட்டத்தை கொளுத்திய ஒரே இந்தியாவில் மனிதர் தந்தை பெரியார் தான். இல்லை, உண்மையில் கம்யூனிஸ்ட் கட்சி கூட கொடுக்கல. அதான் அவர் 1957 26 நவம்பர். ஏன் அந்த நாளை குறிச்சார் தெரியுமா? ஏன் 26 நவம்பர்? 26 நவம்பர் 1949 தான் கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகப்புரையில் படித்து பாருங்க, இதை சொன்னார். அப்போ அந்த முகப்புரையில் பிரியாம்பிள்பாங்களே, அதுலேயே இருக்கும் 26/11/49 அன்று இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்ட்டு. அதனால் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஆர்டிக்கல் 368 368 பிரிவு இருக்குல்ல கான்ஸ்டியூஷனில், 3/2 சொன்னாதாங்க முடியும். நீங்கள் இன்னைக்கு 543 எம்பி, 543 திமுக அதிமுக எல்லாரும் காங்கிரஸ் பிஜேபி யார் என்ன தமிழ்நாட்டில் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தா என்னங்க வரும்? என்ன வரும்? 543 3/2 என்பது என்ன? பாதி கூட இல்லை, 3/2 கான்ஸ்டியூஷன் திருத்தணும்னா நீ கணக்கு போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட என்ன 320 330 சீட்டு வேணும். நீ 40 பேரை வச்சு, 40 இல்லை, தென்னிந்தியா முழுவதும் சேர்ந்தாலும் கூட, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா 5 மாநிலமும் சேர்ந்தா கூட, ஏன்னா பழைய மெட்ராஸ் பிரசிடென்சி, அதுக்காக நான் சொல்கிறேன், வேற காரணத்துக்கெல்லாம் சொல்ல. வெள்ளக்கார ஆண்ட போது இதுக்கு பேர் சென்னை மாகாணம் என்று பெயர்.
மும்பை மாகாணன்றது பம்பாய் மாகாணன்றது குஜராத்தெல்லாம் அதுக்குள்ளே அடக்கியது. ஒடிசாவினுடைய தெற்கு பகுதி வடக்கு பகுதியெல்லாம் கல்கத்தா மாகாணம். அப்போ அந்த மாகாணத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இவங்க இந்த 5 மாநிலங்கள் சேர்ந்தாலே 120ங்க, இல்லை கொஞ்சம் கணக்கு தப்பாக இருந்தால் 130. அப்போது கான்ஸ்டிடியூஷனை திருத்த முடியாது. நான் வேண்டான்னு சொல்ல, இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். எனவே இந்த போராட்டத்தினுடைய தன்மையை சொல்கிறதுக்காக பார்க்குறேன். அதனால தான் 1950 கான்ஸ்டியூஷன் வரும்போதே மாநிலங்களை அங்கீகரிப்பதும் தேசிய இனங்களை அங்கீகரிப்பதும் அதுக்கு அதிகாரம் தருவதும் என்பதே கான்ஸ்டியூஷனில் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா 52 நம்ம சென்னை சட்டசபையில் கண்ணூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருஷ்ணய்யர் உறுப்பினர். 56 தான் கேரளா சட்டசபை உருவாகுது. அப்போ இப்போ ஏன் அதை சொல்கிறேன்னா மீதி பேர்லாம் அவ்வளோ தூரம் தெரியாது. ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர்னா எல்லாருக்கும் தெரியும். அப்போது இதுதான் இந்த 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 உண்மை இருக்குது பாருங்கள், கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய இந்த உண்மை. ஆனால் எதனால் இப்படி நடந்தது, இது மட்டும் ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நேரம் சொல்லணும். என்ன, இந்த காங்கிரஸ் கட்சி அவங்க தான் பெரிய அளவுக்கு சுதந்திரத்துக்காக போராடிய கட்சியில் மிகப்பெரிய கட்சி, மீதி இயக்கங்களை விட பெரிய பிரதான கட்சியாக சொல்லலாம். அவர்கள் தேசிய இனங்களை அங்கீகரித்தார்கள். இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தபோது கூட, அதாவது மெட்ராஸ் மாகாணம், சென்னை கிடையாது, மெட்ராஸ் மாகாணமாக இருந்தபோது கூட இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி என்ன, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கேரளா காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி, தெலுங்கு ஆந்திராக்காரங்களுக்குன்னா அவங்க அங்கீகரித்திருந்தார்கள். ஆனால் என்ன நடக்குது இதில், நமக்கு அரசமைப்பு இந்த தேதியெல்லாம் நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். 15/8/47 சுதந்திரம். அதுக்கு முன்னாடியே நம்ம அரசமைப்பு அவை உருவாக்கப்பட்டது. கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங், அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் வேலை 1946 டிசம்பரில் 9/12 நினைக்கிறது முதல்ல கூடுது. அப்போவே ஆரம்பிச்சிடுது. ஆரம்பிக்கும் போது நீங்கள் யாருன்னா கூகுளில் தேடி பார்க்கலாம். அதில் இப்போ நீங்கள் இந்த மாநாட்டுக்கு நோக்கம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த அரசமைப்பு அவையின் நோக்கம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒரே பக்கம்தான் இருக்கும். நேரு அவர்கள் முன்மொழிகிற அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 46 டிசம்பர் இல்லை என்னன்னா, இந்தியாவில் மாநிலங்களுக்குத்தான் அனைத்து அதிகாரங்களும் என்று இருக்கும். ஒன்றிய அரசுக்கு மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் அதிகாரம் அப்படின்றதோ, இன்னும் கேட்டால் ரெசிடியூரி பவர்ன்றாங்க, எஞ்சிய அதிகாரங்கள் கூட மாநிலங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் சொல்லியிருப்பாங்க. அது எப்போ 1946 டிசம்பர். அந்த கூட்டத்தில் முஸ்லீம் லீக் கலந்துக்கல, பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க. அடுத்துதான் முக்கியமான 2 நிகழ்வுகள் நான் சொல்கிறேன். அதனால் அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய போக்கே மாறியதாக நான் கருதுகிறேன். ஏன்னா அப்படி சொன்னவர்கள் இறுதியிலே உருவாக்கிய அரசமைப்பு ஒரு யுனைட்டரி கான்ஸ்டிடியூஷன், ஃபெடரல் அல்ல, கூட்டாட்சிக்கானது அல்ல, ஒரு எல்லா அதிகாரங்களையும் டெல்லியிலே குவிப்பதற்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனாக பண்ணுறாங்க. எதுக்காகன்னா, ஒன்று, இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் 47 ஆகஸ்டில் நடந்த பிரிவினை, பார்ட்டிஷன், இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிகிறது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, மறுபடியும் இதுபோல் மற்ற இடங்க போயிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும், எல்லா அதிகாரத்தையும் டெல்லியிலே குவிக்கணும். 1. 2 முக்கியமான காரணம், வெள்ளைக்காரன் இங்கேருந்து போகும்போது அவன் என்ன பண்ணான், அவன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ன்ற சட்டம் தான் நமக்கு சுதந்திரம் தருது. முக்கியமாக அதை புரிஞ்சுக்கணும். என்னென்னா 1776 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது. அமெரிக்கா சுதந்திரத்தை அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னா அவன் போடலை. வாஷிங்டன் தலைமையில் ஒரு ஒரு படை பிரிட்டிஷ் படையை எதிர்த்து தோற்கடித்து அமெரிக்காவை விடுதலை செய்தது. இங்கே அப்படிலாம் நடக்கலை. இங்கே என்ன பண்ணாங்க, இங்கே சுதந்திரம் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டார்கள்.
இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என்று சட்டம் போட்டு கொடுக்கறதா சொல்கிறாங்க. அது 47 ஆகஸ்ட்டில் போட்டு வர்றதுக்குள்ள அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தியா பாகிஸ்தான் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட, நான் நினைக்கிறேன் 540ன்னு நினைக்கிறேன், 540 மன்னர் ஆட்சி பிரதேசங்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொன்னார். இவைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் தனித்தனி நாடாக போவதற்கு கூட எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு வெள்ளைக்கார சொல்லிட்டான். அப்போ நான் சொன்னது ஒன்று, இந்தியா பாகிஸ்தான் 2ஆகுது. இந்த 540 500க்கும் மேற்பட்ட மன்னராட்சி பிரதேசங்கள் அவைகளை எல்லாம் இந்தியாவுடன் இணைப்பதற்காக அப்போது இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரு தலைமையிலான அரசு, வல்லபாய் பட்டேல் ஹோம் மினிஸ்டராக இருக்காரு, அந்த அரசு அந்த முயற்சி செய்யுது. நம்முடைய பாணியில் என்ன சொல்லுவோம்னா, இந்திய முதலாளிகளுக்கு ஒரு மார்க்கெட்டை உண்டாக்கி தர வேண்டும். அதுதான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது. அதுக்கான ஏற்பாட்டை செய்யறதுக்கு அந்த 540 பேரையும் அந்த அரசுகளையும் மிரட்டி அவங்க இந்தியாவுக்குள்ளே சேர்க்குறாங்க. அப்போ என்ன வேணும், யாரும் போகக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வருதுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் மீதிக்குள்ளே போகணும் என்னுடைய கருத்து. எனவே இந்த கான்ஸ்டிடியூஷனில் ஏற்பாட்டை மாற்றாமல் நடக்காது. சரி, அது 1950 50லேருந்து 75 ஆண்டு என்னாச்சு? இந்த 75 ஆண்டில் 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள், 106 108 தெரியல திருத்தம் இது வரைக்கும் கான்ஸ்டியூஷனில். அதில் அத்தனை திருத்தங்களும் மேலும் மேலும் இந்த அதிகாரத்தை டெல்லியிலே குவித்திருக்கு. இதுதான் அடிப்படை. அதில் மிக அதிகமாக ஒரே நேரத்தில் குவித்தது 1975-76 காலகட்டத்தில், எமர்ஜென்சி காலத்தில் மிக அதிகமாக குவித்தது. இப்போது மோடி சொன்னார், 50 ஆண்டு கால அவசர காலத்தை எதிர்த்த எங்களுடைய முழக்கங்கள்லாம் போட்டார். ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேங்க, அவசர கால நிலையில் அரசமைப்பு சட்டம் 42வது திருத்தத்தின் மூலமாக திருத்தப்பட்டு எண்ணற்ற உரிமைகள், கல்வி மட்டும் அல்ல, எண்ணற்ற உரிமைகள், காடு, நமக்கு காடு முக்கியம் இல்லை, ஜார்க்கண்டில் காடு முக்கியம், சத்தீஸ்கரில் காடு முக்கியம், ஏன்னா மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல முக்கியம். அப்போது இந்த பேச்சுக்காக சொல்கிறேன். இன்னும் என்ன நம்ம நீதித்துறை, நான் அன்னைக்கு ராஜுக்கிட்ட சொன்னேன், நீதித்துறை, இப்போ நீதித்துறையில் கம்ப்ளீட்டாக எந்த அதிகாரமும் நமக்குலாம் கிடையாது. அதனால தான் ஹைகோர்ட், நான் இருந்தேனே, ஹைகோர்ட்டுலாம் யார் கண்ட்ரோலில் இருக்கு? சுப்ரீம் கோர்ட் யார் கண்ட்ரோலில் இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோலில் இருக்கு? கவர்னர் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? அப்போ அனைத்து அதிகாரங்களும் எங்கே குவிந்து இருக்கிறது என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையான நம்ம அந்த செய்தியாக நாம் பார்க்கணும். அப்போது இந்த ஒரே ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சில வரலாற்று செய்திகளை மட்டும் சொல்லிட்டு இந்த அரசாங்கம் இருக்குது பாருங்கள், இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மாகாணம், இப்போ ஏன்னா கவர்னரை பற்றிலாம் எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ நம்ம கவர்னரை பற்றி தான் நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போகிறேன். ஏன்னா அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. நம்ம வெள்ளைக்கார ஆண்டது இருக்க, அதை 2ஆக பிரிக்கணும். முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி, நம்ம டாடா கம்பெனி, அம்பானி கம்பெனி, அதானி கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி, அவன் தான் ஆட்சி செய்தான். அவன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அனுமதியுடன் இங்கே வியாபாரம் செய்ய இங்கே ஆட்சி பரப்பை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி செய்கிறான். பிரிட்டிஷ் அரசு நேரடியாக ஆட்சி செய்யவில்லை. 1857 முதல் சிப்பாய் கழகம் அல்லது முதல் சுதந்திர புரட்சி, என்னென்ன பேர் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் தான் பிரிட்டிஷுடைய நேரடி ஆட்சி வருது. நேரடி ஆட்சி வரும்போது 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதான் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நான், ஐயா நீங்கள் கருணானந்தன் என்ன சென்ற தவறாக இருந்தால் சொல்லணும். 1858 முதல்ல இந்த பிரிட்டிஷ் அரசு வரும்போது இந்தியாவை நிர்வாக பகுதிகளாக, பிரசிடென்சிகளாக பிரித்து, மாகாணங்களாக பிரித்து, அதற்கு தலைமை பொறுப்பில் கவர்னரை கொண்டு வராங்க. கவர்னர் உத்தரவுகள் போடுவார், சட்டங்கள் போடுவார், என்ன வேணால் சொல்லுங்கள், ஆர்டர்ஸ்,
லா ரெகுலேஷன்ஸ் என்ன எல்லாம் போடுவார் அவர். அப்போது ரெண்டாவது நிகழ்ச்சி 1919-20 நடக்கிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அப்போது இங்கே ஒரு கோரிக்கையெல்லாம் வந்த உடனே மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைகள் இருப்பதற்கான உரிமையை கொடுக்குறான். அதை கூட அந்த தேர்தல் கூட என்ன கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அனைவருக்கும் வாக்குரிமை கிடையாது. அதுக்குள்ளே நான் விரைவாக போகலை. படித்தவர்களுக்கும் வரி கட்டுபவர்களுக்கும் தான் கிட்டத்தட்ட 15% மக்களுக்கு தான் வாக்குரிமை. இங்கே இருக்கக்கூடிய நீதி கட்சி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி எதுவாக இருந்தாலும் 1919 நமக்கு 47 வரையில் நடந்த அந்த காலத்தில் அதுக்கு பேர் டியூவல் கவர்மெண்ட். டியூவல்னா என்ன? இரட்டை ஆட்சி. ஒன்று கவர்னர், கவர்னருக்கு சில அதிகாரங்கள், இன்னும் சில அதிகாரங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாகாண அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு. அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு பாருங்க, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டம் இயற்றினாலும் ஐயா நம்ம கவர்னர் ஐயா கிட்ட ஒப்புதல் வாங்கணும். வழங்குதுங்களா? ஏன்? நம்ம அடிமை, நம்ம அடிமை, அது புரிஞ்சுக்கணும். நம்ம அடிமை. அதனால் லண்டன்லேருந்து இங்கே கவர்னர் போட்டிருக்கான். அவர் தான் மாகாணத்தினுடைய தலைமை நிர்வாகி. இந்த மாகாணங்கள் பல மாவட்டங்களாக இருக்கும். கலெக்டர் இருப்பாங்க, வெள்ளைக்கார கலெக்டர் இருப்பார், அதிகாரி இருப்பாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 1919 வந்தாலும் அந்த அரசுக்கு இந்த சில பிரிவுகள், உதாரணத்து கல்வி, அடுத்து தொடர் இவர் நம்முடைய பேராசிரியர் பேச போகிறாரு, நான் அதுக்குள்ளே போகலை. முழுக்க கல்வி மாகாண பட்டியலில் இருக்கு. இப்போ உயர்கல்வி முழுக்க இல்லை. நான் எப்போ சொல்கிறேன், இப்போ கல்வி பொதுப்பட்டியலுக்கு போச்சுன்றாங்கல்ல, போகிறதுக்கு முன்னாடி கூட முழுக்க கிடையாது. என்ட்ரி 66 இருக்கு. லிஸ்ட் 1ல் ஒன்றிய அரசின் பட்டியலில் என்ட்ரி 66 பெரிய கத்தி தலைக்கு மேலே தொங்குறது அது. எனவே இதுக்கு கவர்னருடைய அனுமதி என்பது அப்போதான். அப்போ கவர்னர் என்ன பண்ணலாம்? அப்போ வெள்ளைக்கார ஆட்சியில் 1919 அவருக்கு டிஸ்கிரிஷன், அது தமிழில் என்ன, அதாவது டிஸ்கிரிஷன், சுய உரிமை அவருக்கு. அவர் நினைச்சா இங்கே இருக்கக்கூடிய நீதி கட்சி ஆட்சியோ காங்கிரஸோ போடுற சட்டத்தை, அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சப்ஜெக்டில் போடுற சட்டத்தை ஒப்புதல் தருவார், இல்லை பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பார், மாட்டம்பார், என்ன ஒன்றாலும் சொல்லலாம். அதுதான் அப்போ இருந்த நிலைமை. இப்போ கான்ஸ்டியூஷன் வரும்போதுங்க, இதான் இந்த முக்கியமானது. கான்ஸ்டியூஷன் வரும்போது இங்கே மாநிலங்களுக்கு உரிமையே இல்லை என்றாலும் இப்போ கவர்னர் என்ற பதவி இருக்கு பாருங்க, இந்த கவர்னர் என்ற பதவி தொடருகிறது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கவர்னரை வேண்டான்றதெல்லாம் இல்லை, கவர்னரை எப்படி நியமிக்கணும்னு தான் வருது. 3 விதமான விவாதம் நடக்குது. ஒன்று, அவருக்கும் தேர்தல் மூலமாக நடத்தலாம். அப்புறம் இல்லை தேர்தல் மூலமாக நடத்தினா சரிபட்டு வராது. ஏன்? கவர்னர் தமிழ்நாடு முழுக்க அல்லது ஆந்திரா முழுக்க, கர்நாடகா முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் அவர்தான் அதிகார மையம், அவர்தான் மெஜாரிட்டி கட்சியினுடைய தலைவர். அவர் ஒரு கான்ஸ்டியூன்சியில் குளத்தூரில் நின்று ஜெயிப்பார், இல்லை சைதாப்பேட்டையில் நின்று ஜெயிப்பார். அப்போ கவர்னருக்கு அப்படி வேண்டாம். அப்புறம் என்ன, மாநில அந்த அரசு ஒரு பேனல் கொடுக்கும், 4 பேரை கொடுப்பாங்க, 3 பேர் கொடுப்பாங்க, அதிலிருந்து ஒருவரை நியமிக்கணும். அதையும் பண்ணல. டெல்லியிலிருந்து இப்படி நியமிக்கக்கூடியதைத்தான் அரசமைப்பு சட்டம் செய்யுது. அப்படின்னா என்ன, லண்டனுக்கு பதிலாக இப்போ டெல்லி வருது. இதை முதல்ல ஒழிக்காம எப்படி மாநிலத்துக்கு தன்னாட்சி கிடைக்கும்? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு இந்த தீர்ப்பு கூட பெரிய அளவுக்குலாம் பேசப்பட்டு இருக்கே, அந்த தீர்ப்பில் கூட என்ன சொல்லியிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடி இருக்க நிலைமை வேறு. 1858 இந்த தீர்ப்பு 415 பக்கம் இருக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோட தீர்ப்பில் 1858 இதை ட்ரேஸ் பண்ணுறாங்க, அதை கொண்டு வராங்க. கொண்டு கவர்னருக்கு இதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கிரிஷன், இப்போ டிஸ்கிரிஷன் இல்லை. எதுக்கு? மாநில பட்டியல் வரை. அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. மாநில பட்டியல்ன்றது என்னது? அது ஒரு துக்கடா பட்டியல். என்ன கேட்டால் அது
உபயோகம் இல்லாத பட்டியல். ஏன்னா எல்லா அதிகாரத்தையும் கொண்டு போயிட்டான். எது? நம்முடைய கல்வி உட்பட. நம்ம மீதியெல்லாம் கேட்கலைங்க. இராணுவம் கேட்கல. வேற இந்த மாதிரி முக்கிய எது வேணால் எதை எடுத்துங்க நீங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லா அதிகாரமும் அவங்ககிட்ட இருக்குது. தேர்தல் ஆணையம், கவர்னர் நியமிக்கக்கூடிய அதிகாரம், எதற்கு உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யார் நியமிக்கிறாங்க? யார் நியமிக்கிறாங்க? மத்திய அரசு தான் நியமிக்குது. அப்போது இது எல்லாமே அப்போ யாருக்கு அவங்க லாயலாக இருப்பாங்க? ஏங்க, யார் நியமிக்கிறாங்களோ அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த தராசெல்லாம் இப்படி வச்செல்லாம் இல்லை. யாரை நியமிக்கிறாங்களோ, இப்போ ஐயா விவேகானந்தா காலேஜில் நியமித்தா விவேகானந்தா காலேஜ் தான் லாயலாக இருப்பார் இல்லையா? யார் ஒருவரை யார் நியமிக்கிறாங்களோ அங்கே தான் இருப்பாங்க. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக அடிப்படையான பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க, இப்போ மாநிலத்தை பொறுத்த வரையில் கவர்னர் அந்த டிஸ்கிரிஷன் ரிமூவ் பண்ணாடுறாங்க. அவர் கிடையாது. அவர் ஒப்புதல் கொடுக்கணும். என்ன ஒன்றே ஒன்று பண்ணலாம், அவர் ஆலோசனை சொல்லலாம். அப்பா இந்த பிரிவை மாற்றலையா அப்படின்ட்டு அந்த ஆலோசனையை சொன்னால் சட்டசபை அதை பரிசீலித்து ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்து மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணலாம். மீண்டும் பண்ணால் கவர்னருக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, ஒப்புதல் கொடுக்கணும். எதுக்கு? மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய பொருள். எது மாநில பட்டியலில் இருக்கு? யூனிவர்சிட்டி. இன்னைக்கு பல்கலைக்கழகம் மாநில பட்டியலில் இருக்கு சொன்னாங்கல்ல. இதில் நாமே தப்பு பண்ணியிருக்கோம். இந்த பல்கலைக்கழகங்கள், ஒவ்வொரு பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, முதல்ல சென்னை பல்கலைக்கழகம் தான் இருந்தது. அடுத்து தான் 1857 சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம். அந்த மாதிரி இன்றைக்கி 22 ஸ்டேட் பல்கலைக்கழகங்கள், மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் மாநில சட்டசபை சட்டம் இயற்றி கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழகம். கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே கவர்னரை சான்சலராக போடுன்னு எங்கேயும் சொல்லலை. நம்ம இருக்கோம் பாருங்க. யாரு நம்ம? யாரு நாமன்னா? தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், ஒவ்வொருவரும் அவன் தலை கொள்ளி வச்சுக்கிட்டான். யார? கவர்னரை சான்சலரா எல்லாரும் போட்டான். யார் போட்டது? நம்முடைய முந்தைய நம்முடைய அரசுகள். அது கேரளா எல்லாரையும். யார் இன்னைக்கு வீராப்பு பேசுகிறாங்கல்ல, எல்லாருமே கேட்குற கேள்வி நம்ம. அப்போ அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு சான்சலர் RN ரவி கிட்ட கொடுத்தது யாரு? நாம. இப்போ போட்டிருக்கோம் பாருங்க, அதில் கூட அவரை சான்சலராக இருந்து நீக்கவில்லை. அதையும் புரிஞ்சுங்க. இன்றும் அவர் வேந்தர். வேந்தர், பல்கலைக்கழகங்களின் வேந்தர் இன்றும். நாம் என்ன பண்ணோம்? பாதி கிணறை தாண்டணும். அதுக்கு தான் இவ்வளவு குதிப்பு. என்ன பாதி கிணறு? துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் உனக்கு இல்லைப்பா, எனக்குன்னு சொல்லிச்சிங்க மாநில அரசு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ கூட வேந்தருக்கு அதிகாரங்கள் நிறைய இருக்குது. என்ன அதிகாரம்? அங்கே இருக்கக்கூடிய சிண்டிகேட்டுக்கு நியமிப்பார், செனட்டுக்கு நியமிப்பார், பட்டம் அளிப்பார், நிறைய அதிகாரங்கள் இருக்கு. ஆனால் துணைவேந்தரை வைஸ் சான்சலர் நியமிக்கிற அதிகாரம் இல்லைன்றது தாங்க இப்போ இருக்கு. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. எனவே இந்த 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 தகவல் இருக்கு பாருங்க. அதனால தான் இன்னைக்கு இருக்கிறத இதுக்கே இதை ஒத்துக்கல. ஏன்னா அவங்களால இதையே ஏற்றுக்க முடியல. இந்த தீர்ப்பை நல்ல தீர்ப்பு இல்லைன்னே சொல்ல. என்ன சொல்லியிருக்கு? மாநில பட்டியலில் இருக்கக்கூடியதுக்கு சட்டம் போட்டால் இப்போ நீ லண்டன்லேருந்து இல்லை, இந்த கான்ஸ்டியூஷனில் நீ ஒப்புதல் கொடுத்தே ஆகணும்பான்னு சொல்கிறாங்க. அது தாண்டி இல்லை. மாநில பட்டியலில் இருந்தா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மாநில பட்டியலில் எதுவுமே கிடையாது. பாதியை உருவிட்டான். ஏற்கனவே கிடையாது, இருந்த பாதியை 75 ஆண்டில் உருவிட்டான். அது இருக்கிற மீதி இருக்கு பாருங்க, அதுக்கும் இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன சொல்றாங்க? யாரு? RN ரவி, அரிஃப் முகமது கான், யாரு? கேரளா ஆளுநர். தன்கர் இப்போ மாறிட்டாரு, இப்போ பீகார் போயிருக்காரு. தன்கர் இப்போ வைஸ் பிரசிடென்டா இருக்காரு, அவர் பெங்கால். அந்த மாதிரி இவங்க அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் இருந்தவர் இப்போ பஞ்சாப்ல,
இவங்க எல்லாருமே ஒன்றிய அரசிலிருந்து இங்கே அனுப்பப்பட்டு அவங்களுக்கு வேலை என்னன்னா இந்த மாநில அரசை செயல்பட விடாமல் பண்ணு. மாநில பட்டியலில் இருந்தாலும் கூட அந்த சட்டத்தை ஒப்புதல் தராது. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிறது. இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த மாநில பட்டியலை திருத்தி அமை அப்படின்ட்டு. சரி, இதோட நான் இறுதியாக முடிச்சுக்கிறேன். நான் ஒன்றே ஒன்று சொல்லி தான் இதில் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒன்று, இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கூட எடுத்துக்கிறேன். இந்தியாவின் ஒரே ஒரு மாநிலம், என்ன 30 நிமிடம் ஆக போகுது, ஒரே ஒரு மாநிலம் அனைத்து அதிகாரங்களையும் பெற்றிருந்தது. இந்த அரசமைப்பு சட்டம் அந்த மாநிலத்துக்கு பொருந்தாது. அந்த மாநிலத்துக்கு தனிய அரசமைப்பு சட்டம் இருந்தது. அங்கே ஒரு அரசமைப்பு அவை இருந்து ஒரு அரசமைப்பு சட்டம் இருந்தது. அதை நமது அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டது. என்ன, ஒரு 3 அல்லது 4 அதிகாரம், டிஃபென்ஸ் பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, வெளிநாட்டு உறவு, கரன்சி, டெலிகம்யூனிகேஷன், இந்த 4 தவிர அனைத்து அதிகாரங்களும் அந்த மாநிலத்துக்கு இருந்து. இப்போ நான் இன்னும் விரிவாலாம் போகலை. இந்த கான்ஸ்டியூஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 395 ஆர்டிக்கல் இருக்கு. அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷெட்யூல் 7ல் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3ன்னு மட்டும் பார்க்காதீங்க. கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு ஆர்டிக்கலாக படிங்க. பாராளுமன்றம் 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 என்று இருக்கும், அதிகாரத்தை குவிச்சிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா சட்டசபை சட்டசபைன்னு இருக்காது. அவ்வளோ அதிகாரத்தை குவிச்சிருக்கு. எல்லாரும் நிறைய பேர் என்ன பேசுவாங்க தெரியுங்களா, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 கிடையாது. பார்லிமெண்ட் இப்போ லிஸ்ட் முதல் பார்ட் என்ன இருக்கு, ஒரு மாநிலத்தை வெட்டலாம், குறுக்கலாம், சேர்க்கலாம். யார் செய்யலாம்? பார்லிமெண்ட் செய்யலாம். இப்போ செஞ்சிருக்கானா? செஞ்சிருக்கான். அதே மாதிரி உங்களுக்கு சிட்டிசன், உங்களுக்கு யார் சிட்டிசனுக்கான கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கா? நமக்கு எதுவும் கிடையாது. அதனால தான் நம்ம ஈழத்தமிழர்களுக்கு நம்ம ஒன்றும் தரல. அவங்களாம் ஜெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கோம். கேட்டால் விடுது. சரி, அதுக்குள்ளே நான் விட்டுட்டு போகிறேன். நான் ஒன்று சொன்னேன், ஒரே ஒரு மாநிலம் அனைத்து உரிமைகளையும் பெற்ற மாநிலமாக, ஒரு இறையாண்மை பெற்ற மாநிலமாக, கம்ப்ளீட்டாக எல்லா அதிகாரமும் அதற்குத்தான் இன்னும் இருந்தது. அதில் ஒரே ஒரு பிரிவு இருந்தது, அந்த 370 கான்ஸ்டியூஷனில். ஜம்மு காஷ்மீருக்கு என்ன இருக்குன்னா, அந்த 370ல் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய அனுமதியுடன் இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு கேபினெட், பார்லிமெண்ட் அல்ல, கேபினெட் பிரசிடென்ட் மூலமாக ஒவ்வொரு பிரிவாக அதில் அவங்களுக்கு எந்த பிரிவு வேண்டுமானாலும் அதுக்கு அமுல்படுத்தலாம். காங்கிரஸ்காரன் என்ன பண்ணான்? காங்கிரஸ்காரன் ஷேக் அப்துல்லாவை 13 ஆண்டுகள் சிறை வைத்தார், தமிழ்நாட்டில் தான். அப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய கவர்னரை அந்த மாநிலத்தின் அரசாங்கம் என்று சொல்லி கான்ஸ்டியூஷனில் 85% பல்வேறு உத்தரவுகளின் மூலமாக, 370 போட்ட உத்தரவின் மூலமாக, இந்த கையை வெட்டுறது, இந்த கையை வெட்டுறது, இந்த விரலை வெட்டுறது, இந்த விரலை வெட்டுறதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30 வெட்டு 40 வெட்டு காங்கிரஸ்காரம் பண்ணி 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 இந்த கான்ஸ்டிடியூஷனில் 85% ஜம்மு காஷ்மீருக்கு அப்ளை பண்ணான். இதை ஏஜி நுரானி, சமீபத்தில் மறந்த ஏஜி நுரானி இதை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன பண்ணாருன்னா, காங்கிரஸ் வழியிலேயே போய் 2 உத்தரவு போட்டார். ஒரு உத்தரவு, இதுவரையில் காங்கிரஸ் ஆர்டிக்கல் 370 போட்ட அத்தனை உத்தரவையும் நான் ரத்து பண்ணுறேன். 2வது உத்தரவு, கான்ஸ்டிடியூஷன் முழுக்க ஜம்மு காஷ்மீருக்கு அப்ளை ஆகும். விளங்குதுங்களா? ஏற்கனவே காங்கிரஸ் பண்ணுது. காங்கிரஸ் சொன்னால் ஆர்டிகல் 2 அப்ளை ஆகும், ஆர்டிகல் 4 அப்ளை ஆகும், ஆர்டிகல் 10 அப்ளை ஆகுன்ட்டு ஒவ்வொரு உத்தரவாக போட்டுட்டு இருந்தான். அமித்ஷா சொன்னார், அது ஒரு 40 உத்தரவு போட்டிருக்கேன், 40 உத்தரவையும் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரே உத்தரவு, இந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாக அப்ளை ஆகும். அப்போது
ஏற்கனவே ஒரு சிறப்பு அதிகாரத்தை, இறையாண்மையை பெற்றிருந்த ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்க வேண்டும் என்று யார் கேட்டார்கள்? ஏன் கேட்கல? இதாங்க நான் முன்னாடி கேட்குற கேள்வி. ஜம்மு காஷ்மீர் போல தமிழ்நாட்டில் ஒரு அரசமைப்பாவை, இங்கே தனி அரசமைப்பு சட்டம், அதுதான் பெரியார் சொல்லு. அப்படி இருக்கணும் அப்படி என்றதை யார் கேட்டீங்க? அதே மாதிரி ஆந்திரா, அதே மாதிரி கர்நாடகா, அவங்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய அரசியலை தீர்மானித்து அவங்க இந்தியாவோட இருக்கலாம். இந்தியா விட்டு போகிறத பற்றி இல்லை. இந்தியாவுக்குள்ளார ஜம்மு காஷ்மீர் மாதிரியே இருக்கக்கூடிய அதை என் சைடில் இருந்ததை விட்டாச்சு. இப்போ காஷ்மீர் மாநிலம் கூட இல்லை, அது யூனியன் டெரிட்டரி. என்ன அதுக்கு தமிழாக்கம்? நேரடியாக டெல்லியிலிருந்து நேரடி ஆட்சியில் இருக்கக்கூடியது. அப்போது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ அதனால தான் நான் என்ன சொன்னேன், வந்த உடனே தடுத்திட அல்ல தகர்த்திடுன்னு. எனவே இன்றைக்கி இதை முழுக்க இன்றைக்கி இந்த கான்ஸ்டிடியூஷனை ஜம்மு காஷ்மீரில் இருப்பது போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிகாரங்களை கொடுக்கணும். இன்றைக்கி யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவில் அங்கே இருக்க மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் உண்டு. அதனால தான் ட்ரம்ப்பை பற்றி அங்கே விட மாட்டான். அந்த மாநிலத்தில் இருக்க உங்களுக்கு அங்கே ஒவ்வொரு மாநிலமும், அங்கே மாநிலங்கள்லாம் சேர்ந்து தான் இந்தியாவை ஃபார்ம் பண்ணாங்க. அதை இங்கே அப்படி கிடையாது. அம்பேத்கரே சொல்கிறாரு, நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த வரையில் இதை இந்த மாநில உரிமைகள் என்றதை பொறுத்த வரையில் இதை பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த கான்ஸ்டியூஷன் வரும்போதே ஒரு உரிமையும் கிடையாது. மாநிலம் என்ற அந்தஸ்தையே ஏற்கவில்லை. இதான் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறது. எனவே இப்போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னன்னா, ஒரு நமக்கான தன்னாட்சிக்காக ஒரு புதிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனால் ஒழிய நடக்காது. எப்படி சாத்தியம்? இல்லைன்னா இந்த கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ திருத்தம் கொண்டு வருவீங்க தெரில. ஜேஎன்கே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இங்கேயும் இருந்தது இருக்கல, இப்போ கூட இருக்கு. ஜேஎன்கே சிறப்பு அந்தஸ்து இருக்கே. இன்னும் கூட வடகிழக்கு மாநிலங்களில் சில சிறப்பு அந்தஸ்து இருக்குது. ஜேஎன்கேவுக்கு இணையாக இல்லை, தனி கான்ஸ்டியூஷன் இல்லை. நாகாலாந்து போன்ற மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, சில பிரச்சனைகளில் கொடுத்துருக்காங்க. அப்படி அல்ல, நமக்கு அது கூட கிடையாது, எதுக்குமே கிடையாதுங்க. தமிழ்நாட்டு வேலை தமிழ்நாட்டுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 16 பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்ல முடியாது. ரேஸ், காஸ்ட், ரிலிஜியன், அது மாதிரியே பிளேஸ் ஆஃப் பர்த் தொன்னாக்கு நடக்காது. அப்போ எப்படி தமிழ்நாட்டுடைய வேலையை நம்ம வேண்டான்னு சொல்லிங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை பார்த்துக்கிட்டு உனக்கு தரம்பா வேலை. நான் ரெகுலேட் பண்ணுறது வேணான்னு சொல்ல, ரெகுலேட் பண்ணுறது மீதி பேர. நமக்கே பிரச்சனைன்னா நம்ம எப்படி மீதி பேர் பண்ணுறது? இதை பேசுவதற்கு நமது அரசமைப்பு சட்டத்தில் ஸ்கோப் இல்லை. எனவே இதை என்ன பண்ணணும், இதை டோட்டலாக இந்த தராசையே மாற்றணும். இதை போட்டிருக்கிற தராசு அது கிடையாது, இது கற்பனை தராசு. இங்கே போட்டிருக்கிறது கற்பனை தராசு. ஐயா பின்னாடி உங்கள் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த தராசிலே ஒன்று தான் நிற்குது எடை. அந்த பக்கம் மாநில சட்டமன்றமே கிடையாது. அப்போ மாநில சட்டமன்றத்தை நாம் உட்கார வச்சு அதுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்குங்க. அதை நாம் நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம்.